ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஐக்யூ கிரியேஷன்ஸ். நான் உங்கள் எஸ்ஜிகே. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 வந்துட்டு எப்படி உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த டெல் லேப்டாப்பில் தான் நம்மளோட ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகிருக்கு. பட் இது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் நான் இப்போ மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் விண்டோஸ் 11 எப்படி டவுன்லோட் பண்ணன்றதோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் வேணால் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு டிபிஎம் எனேபிள்டா இல்லையான்னு உங்கள் சிஸ்டமில் செக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நான் ஆல்ரெடி இது வந்துட்டு ஜிபிடியோட பார்ட்டிஷன் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ன்றதுனால நான் இந்த ஹெச்பி லேப்டாப்பில் வந்துட்டு ரூஃபஸ் மூலயமா நான் ஆல்ரெடி ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இப்போ விண்டோஸ் 11 இருக்குது. இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பூட் மெனு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. ஷட் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஷட் டவுன் பண்ணியாச்சு. ஷட் டவுன் ஆகிட்டு இருக்குது. இது ஆனதுக்கப்புறம் ஆன் பண்ணி எப்படி பூட் மெனுக்கு போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஷட் டவுன் ஆகிடுச்சு. நான் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறேன். பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பவர் ஆன் பண்ணிக்கோங்க. பவர் ஆன் பண்ணிவிட்டு F12 டெல்லுக்கான பூட் மெனு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா F12. ஸோ F12 ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எங்கள் டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு தெரியும் ப்ரிப்பேரிங் ஒன் டைம் பூட் மெனுன்னு. ஸோ இப்போ வந்துட்டு பூட் மெனு வந்துடுச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ பூட் எந்த இதில் வந்து இது பண்ணணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது விண்டோஸ் பூட் மேனேஜர்னால் உங்களோட நார்மல் விண்டோஸுக்கு வந்து போயிடும். அதுக்கு கீழே UEFIன்னு இருக்குது இல்லைங்களா, ஹெச்பி, அதான் நம்மளோட பென்ட்ரைவோட நேம் தான் அங்கே டிஸ்பிளே ஆகுது, HP V237 சொல்லிட்டு. ஸோ அது கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்தா இப்போ நம்ம பென்ட்ரைவ்லேருந்து ஓஎஸ் வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம பென்ட்ரைவ்லேருந்து பூட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ வந்துட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கோங்க. பேசிக்காக வந்துட்டு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கணும். கரன்சி அண்ட் டைம் ஃபார்மேட்டும் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும். கீபோர்ட் லேஅவுட்டும் USA இருக்கட்டும். ஸோ இங்கே எதுவும் அந்தளவுக்குலாம் சேஞ்சஸ் எதுவும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் நவ் கேட்கும். இன்ஸ்டால் நவ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறேன். ஏன்னா அந்த OS ஆல்ரெடி கொஞ்சம் க்ராஷ் ஆன மாதிரி தெரியுது. அதனால தான் மெயின் ரீசனே நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ செட்டப் இஸ் ஸ்டார்டிங். ஸோ இங்கே வந்துட்டு அக்ரிமெண்ட் இருக்கும். அக்ரிமெண்ட்டை செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் மேலே அப்கிரேட் கொடுக்கக்கூடாது. கீழே கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி இருக்குது இல்லைங்களா, இது மட்டும்தான் கொடுக்கணும். மேலே கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பழைய இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் க்ராஷ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு புது சிஸ்டமாக மாறணும், ஒரு புது லேப்டாப் மாதிரியே உங்களுக்கு வேணும்னா கீழே கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி இருக்குது இல்லைங்களா, அதில் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் எதை செலக்ட் பண்ணணுன்னா, இங்கே கீழே ஆல்ரெடி ப்ரைமரின்னு இருக்கும், இல்லை சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த சிஸ்டம்னு இருக்கும், அது கொடுக்காதீங்க. கீழே ப்ரைமரின்னு இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு எந்த பார்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் விண்டோஸ் C எந்த இது இருந்துச்சோ அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது இப்போ வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ப்ராசஸ்லாம் சீக்கிரம். இந்த செகண்ட் ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா, கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன், இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அந்த இது இது ಮಾಡಬೇಕು. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது 100% ஆகி முடிஞ்சிடுச்சு. மிச்சம் இருக்கிற இந்த 3 இது வந்துட்டு சீக்கிரம் உங்களுக்கு ஆகிடும், இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் வந்துடுச்சு. ஸோ இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டு ஃபினிஷிங் அப் ஒன்று மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் நான் கொடுத்துக்கோங்க. ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் ஆகுது.
சைடு பிஸ்னஸ். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ லோட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே கீழே விண்டோஸ் 11 கொடுத்து என்ட்ரு கொடுத்து, ஐயோ விண்டோஸ் 10. ஸோ விண்டோஸ் 11 என்ட்ரு போட்டேன். ஸோ இப்போ விண்டோஸ் 11 செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சர்வீசஸ்னு வந்துடுச்சு. அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப்பில் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவசரப்படாமல் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ கெட்டிங் டிவைஸ் ரெடின்னு வருது. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேஷன்லாம் இருக்கும், பாஸ்வேர்ட் போடுறது அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வரும். ஸோ இது 100% ஆகட்டும். ஸோ 80% ஆகிடுச்சு. ஸோ அது 100% ஆகி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ கெட்டிங் ரெடின்னு சொல்லிட்டு வருது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கெட்டிங் ரெடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஃபைனல் ரீஸ்டார்ட். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இது கெட்டிங் டிவைஸ் ரெடி வந்துட்டு எனக்கு இந்த லேப்டாப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ சும்மா அந்த ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லி சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் மறுபடியும் லேப்டாப்பில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் ஓஎஸ்லாம் க்ராஷ் ஆகிடும் உங்களுக்கு. அதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு தடவை பண்ணாலும் கரெக்டாக நிதானமாக பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக மறுபடியும் இன்னொரு தடவை ரிப்பீட்டராக பாருங்கள், அப்போ தான் புரியும். லோடிங் ஜஸ்ட் அ மூமெண்ட். ஸோ ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஜஸ்ட் அ மூமெண்ட் வந்துச்சு, இதை ஃபர்ஸ்ட் அனிமேஷன் ஸ்க்ரீனு. ஸோ போக போக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸ் 11ஓட லோகோ வந்துச்சு. ஸோ அனிமேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து தான் உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ யுனைடெட் ரீஜன் வந்துட்டு நீங்கள் இந்தியா கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே போனீங்கன்னா டாப்பில் இந்தியா. To set up your device using a screen reader, turn on narrator by pressing Windows plus Control plus Enter. For more accessibility features, press Windows plus U or select the இந்த மாதிரி உங்களுக்கு accessibility சென்டரில் icon in வந்துட்டு the bottom corner. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வேணான்னா கீழே இங்கே வால்யூம் இது இருக்குது இல்லைங்களா, அங்கே போயிட்டு வால்யூம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இவ்வளோ இருக்கட்டும். ஸோ இந்தியா செலக்ட் பண்ணியாச்சு, எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீபோர்ட் லேஅவுட் கேட்கும். கீபோர்ட் லேஅவுட் வந்துட்டு இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் செகண்ட் கீபோர்ட் லேஅவுட் இருக்கு இல்லையா, இது ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஸோ வைஃபை கனெக்ஷன் கேட்கும். உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இங்கே லெட்ஸ் கனெக்ட். 1 செகண்ட் இருங்க, நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இது விண்டோஸ் 11ன்றதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்நெட் இதில் ஸ்கிப்லாம் பண்ண முடியாது. நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன சின்ன செட்டப்லாம் முடிச்சு தான் ஆகணும். ஸோ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் கொடுத்தாச்சு. ஸோ கனெக்டட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா செக் பண்ணோம்.
ஸோ உங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்லாம் கேட்கும், உங்களுக்கு இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சைன்இன் ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப்லாம் பண்ண முடியாது இதில், அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இதுவும் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைன்இன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு அப்படியே பார்த்துக்கலாம். இது கஸ்டமரோட லேப்டாப்ன்றதுனால நம்ம அவரோட ஐடி போட்டு ஸோ க்ரியேட் பண்ணுற ஒரு புதுசாக போட்டுக்க சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு அக்கௌண்ட்லாம் லாகின் ஆகிட்டுருக்கு. ஸோ லாகின் ஆனதும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு லேப்டாப்புக்கான ஒரு பின் க்ரியேஷன் வந்துடுச்சு. ஸோ க்ரியேட் பின் கொடுத்துக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு பின்னு வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ப்ரைவசி செட்டிங்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இருக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு, அதனால் நான் எதுவுமே டிசேபிள் பண்ணல, எல்லாம் எனபிள்லேயே இருக்கட்டும். அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், ஏன்னா இதுக்கு ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க, லைக் மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு வேணும் எதுனா கொடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட ஸ்கிப் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸோ அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் கேட்குது. ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்ததும் ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்ததும் எப்படி இருக்குது லுக்ஸ்லாம் பார்ப்போம். இனிஷியலாகவே உங்களுக்கு அனிமேஷன்ஸ்லாம் வர மாதிரி லைட்டு டிம் அண்ட் டிப் வர மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் அப்டேட் ஆகலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன ஃபஸ்ட் பூட்டுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இது சிஸ்டமை முடிஞ்ச வரலையும் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சார்ஜர் போட்டே இருக்கட்டும், அதுதான் கொஞ்சம் உங்களுக்கும் சேஃப்டி. பேட்டரியெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, பவர் சப்ளை கொடுத்தே இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 வந்து பியூராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இனிஷியல் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். லுக்ஸ்லாம் வேறு சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த அனிமேஷன்ஸு கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ரிக்வயர்ட் யுவர் பிசி நீட்ஸ் டு பி ரீஸ்டார்டட் டு ஃபினிஷ் செட்டிங் அப் திஸ் டிவைஸ். ஓகே, இது எதுக்காக வரும்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்கள் கிராஃபிக் டிரைவர் ஆகட்டும், டிஸ்பிளே டிரைவர், ஆடியோ டிரைவர் இதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி அக்கௌண்ட்டில் லாகின் ஆனதுக்கப்புறம் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு ரீஸ்டார்ட்ஸ் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு செட்டப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொன்ன மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
புது வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ மீட் யூ இன் another video. Thank you for watching guys. Stay safe.